எல்லா காலங்களை விட மிகச்சிறந்த உன்னதமான ஒரு காலம். அல்லாஹ் நன்மைகளுக்கென்று சில பருவங்களை வைத்திருக்கிறான். எனவே நல்லறங்களை நோக்கி அதிகமாக நாட்டம் கொள்ள வேண்டிய நாட்கள் இவை. இந்த நேரத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய வணக்கங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்விடம் துஆ செய்வது. துஆ என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னத் துஆ ஹுவல் இபாதா. துஆ என்பதே வணக்கம் என்று சொன்னார். துஆ என்பதே வணக்கம் என்று சொன்னார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் துஆவை வணக்கம் என்று சொல்கிறான். துஆ செய்யாதவர்களை ஆணவக்காரர்கள் என்று சொல்கிறான். யார் துஆ செய்வதில்லையோ அவர்கள் ஆணவக்காரர்கள். இந்த வசனத்தையும் ஓதிவிட்டுத்தான் துஆ என்பது வணக்கம்னு சொன்னான். அருமையானவர்களே, துஆவுடைய ரகசியங்களை நாம் தெரியணும். துஆனா என்ன என்கிற ஒரு ரகசியத்தை நாம் தெரியணும். ஏன்னா துஆ குறித்து நாம் விளங்கி இருக்கிற விளக்கம் என்பது நாம் கேட்பவை அப்படியே அடுத்த நொடி அப்படியே நடந்துவிட வேண்டும் என்பது. நல்லோர்கள் துஆவை அந்த பார்வையில் பார்த்தது கிடையாது. நாம் துஆவை குறித்த இந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றணும். துஆ என்பது ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எப்படி அது வணக்கமாக ஆகிறது? துஆ என்பது எப்படி வணக்கமாகுது? நீங்கள் அல்லாஹ்ட்ட எப்போ துஆ செய்கிறீங்களோ அது எதை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் தேவையுள்ளவர்கள். எந்நேரமும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவன். அல்லாஹ்வை விட்டு ஒரு நிமிஷம் கூட நாம் தேவையற்றிருக்க முடியாது. நீங்கள் தேவையுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துவது தான் துஆ. எனவே அது வணக்கம். இரண்டாவது என்ன? நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்வதன் மூலம் அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன் என்பதை நீங்கள் உணர்த்துகிறீர்கள். என்னுடைய ரப்புக்கு எந்த தேவையும் கிடையாது. இன்னல்லாஹ ஹுவல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்கள் தேவையுடையவர்கள். அப்போ துஆ செய்கிற அடியான் என் ரப்புக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ இது வணக்கம் தான். இது மூன்றாவது என்ன? நீங்கள் துஆ செய்வதன் மூலம் நான் என்னுடைய ரப்பின் மீதான ஏகத்துவ நம்பிக்கையின் உறுதியில் இருக்கிறேன். நான் அவனை தவிர யாரிடமும் கவனம் செலுத்த மாட்டேன். அவனை தவிர யாரின் பக்கமும் என் கவனம் திரும்பாது. எனவே துஆ செய்கிற அடியான் தன்னுடைய ஏகத்துவ நம்பிக்கையை மிக அழுத்தமாக உறுதியாக பதிவு செய்கிறான். அல்லாஹ்வை தவிர என் கவனம் யாரிடத்திலும் செல்லாது என்பது. நாலாவது என்ன? நீங்கள் துஆ செய்கிற போது ரப்புக்கு எல்லாவற்றையும் தருகிற ஆற்றல் இருக்கிறதுன்னு நம்புறீங்க இல்லையா? உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்களுடைய சத்தங்கள், எந்த சத்தமும் அல்லாஹ்வை இன்னொரு சத்தத்திலிருந்து திருப்பாது. நாம் ஒருவருடைய பேச்சை கேட்டால் இன்னொருத்தர் பேச்சை கேட்க முடியாது. ஒரே நேரத்தில் நாம் ரெண்டு பேருடைய பேச்சை கேட்க முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய குரலும் ஒரே நேரத்தில் அவனுக்கு சமந்தான். இவருடைய குரலை கேட்கறதுனால அவருடைய குரலை கேட்பது அவனுக்கு தடையல்ல. அப்போ அவன் ஆற்றல் மிக்கவன். அத்தனை பேருடைய குரலையும் ஒரே நேரத்தில் யாதொரு குழப்பமும் இன்றி அவன் கேட்கிறான். கேட்கிற எல்லாருடைய தேவைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குது. ஒரு பணக்காரர் எல்லாருடைய தேவையும் அவரால் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. ஆனால் ரப்பு அப்படி அல்ல. எத்தனை பேருடைய கேள்விகளையும் துஆக்களையும் அங்கீகரிக்க ஆற்றல் உள்ளவன். இப்படி இந்த துஆங்கிறது அதுல பெரிய ஒரு சித்தாந்தம், ஒரு பெரிய கொள்கை இருக்கிறதுனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆ குறித்து அவ்வளவு சொன்னாங்க. சொல்லுவாங்க, லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. அல்லாஹ்விடத்துல துஆவை விட கண்ணியமான ஒரு வணக்கம் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. துஆவை விட கண்ணியமான ஒரு வணக்கம் கிடையாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, அத்ஆ மிஃப்தாஹு குல்லி கைர். எல்லா நன்மைகளுடைய திறவுகோல் என்ன? துஆ தான். எல்லா நன்மைகளுக்கும் துஆ தான் என்னங்க? திறவுகோல். எனவே இந்த துஆவுடைய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் துஆனா ஏற்கப்படணும்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லோர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, என்னுடைய கவலை நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது பற்றித்தானே தவிர என் துஆ கபூலாக வேண்டும் என்பது பற்றி அல்ல. பாருங்க, ரப்பு எஜமான், நாம அடிமைகள். எஜமான் நம்முடைய கோரிக்கை ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். அவனிடம் கேட்பது நமக்கு பெருமை, அவ்வளவுதான். கேட்கிறது பெருமை. இந்த கேட்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. இதைத்தான் இன்னொரு அறிஞர் சொன்னாங்க, என் கவலை எல்லாம் என் துஆ ஏற்கப்படுகிறதா என்பதை பற்றி இல்லை,
நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோமோ என்பதை பற்றி தான். எத்தனை பேருக்கு துஆ குறித்த அக்கறை கிடையாது, துஆ செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. எனக்கு துஆ செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்பதுதான் என்னுடைய கவலையே தவிர என் துஆ ஏற்கப்படுகிறதா இல்லையா என்பது குறித்து எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னான். அருமையானவர்கள், இந்த பக்குவ நிலைக்கு வரணும். துஆ செய்கிற போது இந்த ஏற்கப்படுதல் அப்படிங்கிற விஷயத்தை வரக்கூடாது. நான் துஆ என் ரப்பிடத்துல கேட்கிறனே, அது எனக்கு பெரிய பாக்கியம் என்று நீங்கள் எண்ண வேண்டும். அல்லாஹ் துஆவுடைய விஷயங்கள்ல நாம கேட்கிற விஷயங்கள் நடக்காமல் இருக்கிற விஷயத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. முதல் விஷயம், நாம துஆ விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அவசரப்படுதல் என்றால் என்ன? யார்கிட்டையுமே நான் துஆ கேட்டேன் அல்லாஹ் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிடவே கூடாது. இந்த வார்த்தை வரவே கூடாது துஆவுடைய விஷயத்தில். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், சீக்கிரம் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் யார்கிட்டையுமே என்ன துஆ செஞ்சு என்ன கிடைச்சது? நம்மில் பலரும் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா? ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தடுத்தாங்க. தஅவுது ஃபலம் யுஸ்தஜப லீ, நான் கேட்டேன் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட அல்லாஹ்ட்ட மலையை கேட்கும்போது அல்லாஹ் மலையை சீக்கிரம் கொடு, ஆஜிலன் கைர ஆஜிலின், தாமதம் இல்லாமல் சீக்கிரம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. எனவே சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், கேட்டது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் யார்கிட்டையும் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இந்த வார்த்தை நம்மிடமிருந்து ஒருபோதும் வரக்கூடாது.